மரம் எனும் உயிரை நாம் அழித்தால் மனிதன் எனும் இனம் தானாக அழியும். May I come in, sir? Yes, Selvan. Come in. Sit down. It's okay, sir. அட உட்காருங்க செல்வன். Thank you, sir. சார் வர சொல்லியிருந்தீங்க. எஸ். Mr. Selvan, Sir? do you know Project T? Mr. Selvan, Yes, sir. I know. he is the right option for this project. Sir, Yes. சித்தர்கள் பல கொடிய நோய்களை குணப்படுத்தக்கூடிய பல அரிய மூலிகைகளை கண்டெடுத்தவர்கள். இன்று அந்த அரிய பொக்கிஷத்தை மக்கள் நலனுக்காக மீட்கிறார் ஒருவர். இது ப்ராஜெக்ட் டி. லேடிஸ் எல்லாரையும் செக் பண்ணிட்டோம். சந்தேகப்படுற மாதிரி யாருக்கிட்டையும் எதுவும் இல்லை சார். சரி, ஓகே. நீங்கள் ஸ்டேஷன் கிளம்புங்க. ஓகே சார். சார் சார்கிட்ட சொல்லிட்டு. இல்லை, பரவாயில்ல. நீங்கள் கிளம்புங்க, நான் சொல்லிக்கிறேன். ஓகே சார். சார், இன்சிடென்ட் நடந்தப்போ இவங்க மட்டும்தான் வீட்டில் இருந்தாங்களாமா சார்? எல்லாத்தோட அட்ரஸையும் வாங்கியாச்சு. எதுக்கும் எல்லாத்தோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் எடுத்து வச்சுக்கலாமா சார்? ப்ரொசீட். ஓகே சார். மாரியப்பன், வீட்டை சுற்றி செக் பண்ணிட்டீங்களா? வீட்டை சுற்றி செக் பண்ணிட்டு சார், எதுவும் கிடைக்கல. சரி, வாங்க காம்பவுண்டுக்கு வெளியில் போய் பார்ப்போம், ஏதாவது கிடைக்குதான்னு. சார் வீட்டுக்கு வெளியே. சரி வாங்க சார். மேம், சைன்.
ஸ்ரீ சைன் பண்ணு. யாரு பண்ணிருப்பாங்க? சீக்கிரம் போயிடலாம். ரிலாக்ஸ். எல்லாரோட ஃபோன் அங்கிட்டு தானே இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஒரு நிமிஷம் இரு. சார் வரும்போதே என் phone ஒரு நிமிஷம் ஹஸ்பண்ட் தரீங்களா? சொன்னாரு ஒரு call பார்த்து போ பண்ணுங்க சார். பார்த்து போகணும். அப்போ புரியல. சார் இப்போ என்ன பாரு. சார் இது? செஸ்ட்டில் ஒரே ஒரு கன் ஷாட் சார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம ஸ்டேஷனில் வந்து கிளியரன்ஸ் ஃபைலில் சைன் வாங்கிட்டு போனாரே சார். நீங்கள் கூட இது நல்ல ப்ராஜெக்ட், வெளியே வந்தால் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னீங்களே சார். மிஸ்டர் ராஜசேகர், இஸ் திஸ் பர்சன் சார். பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துட்டீங்க போல சார். ம் ரொம்ப நல்ல மனுஷன் சார். ஆமாம் சார், எனக்கு கூட டீ எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. கொலை யார் ஃபஸ்ட்டு பார்த்தது? அவரோட மச்சான் சார். ம் உள்ளே யாரையும் அலோவ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. எஸ் சார். அப்புறம் ப்ரெஸ்ஸுக்கு யாருக்கு இப்போதைக்கு தெரிய வேணாம். ஓகே சார். ம் ஆல்ரெடி 2 நாளாக நீங்கள் தூங்கலை. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். எதுக்கு இங்கே இவ்வளோ க்ரௌடு? ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அனுப்பி விடுங்க. எஸ் சார். எல்லோரும் கிளம்புங்க. மா வாங்க கிளம்புங்க. மா நீங்களும் தான்மா. சார் கிளம்புங்க சார், கிளம்புங்க. ஒரு நிமிஷம் சார். அம்மா வாங்கம்மா, கிளம்புங்கம்மா. ப்ரோ கிளம்புங்க சார், கிளம்புங்க ப்ரோ. சார் சார் போங்க. ஒரு நிமிஷம் சார். போங்க போங்க தம்பி, கிளம்பு நின்று பார்த்துட்டு இருக்காது. கிளம்புங்க கிளம்புங்க. சார் ம் பார்த்து போ, நான் வந்துடுறேன். ம் ஓகே சார். விஜய் சார். குணசீலன், விஜய் சார். மொபைல் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துருங்க. ஓகே சார், அப்புறம் அந்த மார்ச்சில் போய் என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ம் ஓகே சார். சபரே, அந்த மொபைலில் எடு. உங்கள் பேர்? சார் தினேஷ் சார். எத்தனை மணிக்கு பார்த்தீங்க? அரௌண்ட் 10:40 இருக்கும் சார். வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க? அக்கா, மாமா, மாமாவோட அம்மா, அப்புறம் பாப்பா, நாங்கள் 5 பேர் இருக்கோம் சார். சரி, நீங்கள் இந்த வீட்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? ஒரு 5 இயர்ஸாக இங்கே தான் சார் இருக்கேன். அதுக்கு முன்னாடி? அக்காவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நானும் அம்மா மட்டும் தான் சார் இருந்தோம். கொஞ்ச நாளில் அம்மாவும் இறந்துட்டாங்க. அப்புறம் 2 வருஷம் வெளியில் தான் சார் இருந்தேன். அக்கா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தேன் சார், அதான் இங்கேயே வந்துட்டேன். கொலையில் முடிகிற அளவுக்கு உங்கள் மாமாவுக்கு இதுக்கு முன்னாடி எதுவும் நடந்திருக்கா? எங்கள் மாமா அந்தளவுக்கு யாருக்கிட்டே வச்சுக்க மாட்டார் சார். பர்சனலான விஷயம்லாம் என்னை விட எங்கள் அக்காவுக்கு மட்டும் தான் சார் தெரியும். என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டார் சார். ஆ சார் எப்போ சார் கண்டுபிடிப்பீங்க? ஆ மிஸ்ஸஸ் ராஜசேகர், மிஸ்ஸஸ் ராஜசேகர், மிஸ்ஸஸ் ராஜசேகர். மேடம் அழாதீங்க. நீங்கள் அழாமல் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் தான் கண்டுபிடிக்க முடியும். மிஸ்ஸஸ் ராஜசேகர் ப்ளீஸ். உங்கள் ஹஸ்பண்டை பிடிக்காதவங்க ஆர் எனிமீஸ் அந்த மாதிரி யாராக இருக்காங்களா? சார் அப்படிலாம் அவருக்கு எதிரிங்கன்னு யாருமே இல்லை சார். அவர் எல்லார்கிட்டையும் நல்லா தான் சார் பேசுவார். ஆனால் ரிசர்ச்னா மட்டும் அவர் வேலை மேலே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார். எப்பவும் லேப்ல தான் சார் இருப்பார். வீட்டுக்கு வந்தாலும் கூட லேப்டாப்பை வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் சார் இருப்பார். ரிசர்ச் ரிலேட்டடாக உங்கள் ஹஸ்பண்ட் கூட யாரெல்லாம் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா?
நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு சார். ஆனா நான் லேபுக்கு போகும்போது ஒரே ஒருத்தவங்கள மட்டும்தான் சார் அதிகமா பார்த்திருக்கேன். யாரவங்க? விஜய், வெயிட். சார் வணக்கம் சார். ஸ்டேஷன் இலங்கை சார். ஓவர். நீலமலை பக்கத்தில் ஒரு பொண்ணு கூட்டி அடிப்பட்டு கீழே கிடக்குறாங்க. நாங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம் சார். ஓவர். ராமநாதபுரம் சிக்னலில் இந்நேரத்தில் ஐஜி கால் பண்ணுறாரு. ஓவர். வண்டி நம்பர் PN01AZ9595 ஜாக்வார் பிளாக் கலர் கார் சார். ஓவர். சார். ராஜசேகர் கேஸ் தானே இருக்க? ஆமாம் சார். சஸ்பெக்ட் எப்போ கண்டுபிடிப்பீங்க? இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு சார். சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவோம். சீக்கிரம். ஓகே சார். போலீஸு சார். நேஹா வீடு தானே? ஆமாம் சார். உள்ளே இருக்காங்களா? சார் இப்போ தான் வந்தா. ஏன் சார், ஏதோ பிரச்சனையா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க சீனியரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். அதான் கொஞ்சம் கூப்பிட்றீங்களா? நேகா, நேகா, நேகா. என்னப்பா, எதுக்கு இப்படி சத்தம்? உன்னை தேடி போலீஸு. சார். அண்ணே வாங்கண்ணே. அட உட்காருங்கண்ணே, நம்ம பேசலாம். உலகம் எல்லாம் என்ன வேலைக்கு போகுது இப்போ? என்ன சார், அவங்க பாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்காங்க. பொண்ணு இருக்க வீடு சார். சார் என்ன சார் விஷயம்? ஆர்கியாலஜிஸ்ட் மிஸ்டர் ராஜசேகர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். எங்க சார் தான். ஓ, எத்தனை வருஷமாக அவர் கூட இருக்கீங்க? பாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக அவரு கூட தான் சார் இருக்கேன். அப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அவரை பிடிக்காதவங்க ஆர் எதிரிங்கன்னு யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சு? சார் இல்லை, அவரை பிடிக்காதவங்க ஆர் எதிரிங்கன்னு யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டேன். இல்லை சார், அப்படியெல்லாம் யாரும் இல்லை சார். அவர் எல்லார்கிட்டையும் நல்லா தான் பேசுவார். ஓ, லேபில் எப்போ நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்களா அவர் கூட, இல்லை வேற யாராச்சும் வரப்போக இருப்பாங்களா? வருவாங்க சார். அவரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் ரிசப்ஷன்லேயே பேசி அமுச்சிடுவார். லேப்குள்ளெல்லாம் அலோவ் பண்ண மாட்டார். என்னையே அவ்வளோக்கு அலோவ் பண்ண மாட்டார் சார். அவர் கூப்பிடும்போது மட்டும்தான் நானே உள்ளே போவேன். Why did you ask this, sir? அவர் யாரோ கொலை பண்ணிட்டாங்க. What? என்ன சார் சொல்றீங்க? எப்போ? எப்படி சார்? அதனால தான் கேட்குறோம், கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இல்லை சார், எதிரிங்கன்னு சொல்ல முடியாது. மேபி அது என்னாலன்னு கூட சொல்லலாம். அன்னைக்கு ஒரு நாள் லேப்ல
உனக்கு எவ்வளவு வாட்டி சொன்னாலும் புரியாதா? முதல்ல இங்கிருந்து வெளியே போ. என்னடி உன் பின்னாடி கெஞ்சிக்கிட்டே சுத்திட்டு இருக்கணும்னு நினைக்கிறியா? உன்னை யார் கெஞ்சி சொன்னது? நான் தான் வேணாங்கறல. அப்புறம் எதுக்குடி ஹோப் கொடுத்த? யோசிச்சு பார்த்தேன், உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. கிளம்பு. செட் ஆகாதா? உன்கிட்டலாம் பேசவே கூடாது. வாடி. சி, கை விடு. முதல்ல வெளியே போ. Hey, what's happening here? Huh? What's happening? சார் டார்ச்சர் பண்றா சார், சும்மா பின்னாடி வந்து. தேவையில்லாம அங்க வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது. நீங்க வெளியே போங்க ப்ளீஸ், வெளியே போங்க. யோ, எல்லா பிரச்சனையும் உன்னாலதாயா? ஆனா ஒண்ணு, இதுக்கு மேலே அவ கூட சேர்ந்து சுத்திட்டு இருந்தான்னு வச்சுக்கோயேன், பிரச்சனை அவளுக்கு இல்ல, உனக்கு தான். அதுக்கப்புறம் 2-3 தடவை நாங்கள் ஒருத்தர் பார்த்துருக்கோம் சார். அப்பெல்லாம் டென்ஷன் ஆயிருக்கான். எனக்கு தெரிஞ்சு எங்கள் சார் மேலே அவன் மட்டும்தான் சார் கோவமாக இருந்திருக்கான். கண்டிப்பாக அவன் தான் சார் கொண்டிருப்பான். ஐயோ, சார் வந்துட்டாரே. சார் அட்ரஸ் வெளியூர் எங்கேயும் போகாதீங்க. இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டா உடனே வர மாதிரி பார்த்தேன். ஓகே சார். இப்போ ஏதாவது பேசணும், அவ்வளோதான். சார் அட்ரஸ். சார் எனிதிங் எல்ஸ்? நத்திங். அந்த பொண்ணு போய் சொல்கிறியா? நீ ஒன்று பண்ணு, நைட்டு பார்ட்டியில் இருந்த எல்லாரையும் இமீடியட்டாக ஸ்பாட்டுக்கு வர சொல்லு. வித்தின் 1 hour எல்லாரும் அங்கே இருக்கணும். ஓகே சார். ஹலோ மாரியப்பன் சார். இந்த பெருசியை அந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்கு. இவ்வளோ குளிரில் ஏன் சார் வெளியே நிற்கிறீங்க? உள்ளே போங்க சார். அப்பா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. சார். என்னையா கண்டுபிடிச்சிட்டீங்களா? விசாரிச்சுட்டு இருக்கோம் சார். யோ, எவ்வளவு நேரம்யா? சார் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் கிளியரான நாட் எதுவும் கிடைக்கல சார். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுறோம் சார். பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு எடுத்துட்டு போயிட்டாங்களா இல்லையா? சார் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் அந்த ரிப்போர்ட் வரதுக்கும் காலைல 10 மணி ஆகுமே யோ சார். யோ 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 சிச்சுவேஷன் தெரியாம பேசாதயா. பிரான்சிஸ் அனுப்பி அது என்னன்னு பார்த்து முடிச்சு விட சொல்லு. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே சார். ஃப்ரான்சிஸே டேரெக்டாக அதில் இன்வால்வ் ஆகிருக்காருன்னா இது ஏதோ பெரிய விஷயம் போல இருக்குதுயா. ஆமாம் சார். இரு, என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இது யார் வீடு?
அட இதான் சார் உள்ள வாங்க சார். சாரி சார், அந்த ரெகுலேட்டர் கொஞ்சம் ப்ராப்ளம், அதான் கேஸ் ஸ்மெல் வருது. உட்காருங்க சார். சார் சூடா டீ காஃபி ஏதாவது? தேங்க்யூ. அப்பாடா, இவ்வளோ நேரம் சுத்தல விட்டதுக்கு இவனாவது சூடா இது கொடுக்கட்டுமான்னு கேட்குறானே. ஒரு சுக்குப்பால். யோ, சுக்குப்பால் தானே கேட்டேன், அதுக்கேண்டா முறைக்கிற? மிஸ்டர் ராஜசேகர் ஏன் கொலை பண்ண? கொலையா? நானா சார்? ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, இல்லைனா பல்லுக்கெல்லாம் பேத்துருவேன். சார் நான் எதுவும் பண்ணல சார், நம்புங்க சார். யோ, பொறுமையை ரொம்ப சோதிக்காத, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. சார் நான் எதுக்கு சார் கொலை பண்ண போறேன்? அப்புறம் எப்படி அந்த பொண்ணு ஒன்று சொல்லுவா? எந்த பொண்ணு சார்? ஓ, எந்த பொண்ணுன்னே தெரியாத அளவுக்கு. சார் சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல சார். மிஸ்டர் ராஜசேகரோட பிஏ. இதுக்கு தான் 2 பேரும் வெறப்பா வந்தாங்களோ. ஓ, அந்த பொண்ணா? அந்த பொண்ணு உங்ககிட்ட என்ன சொன்னான்னு எனக்கு தெரியாது சார். ஆனா அந்த பொண்ணை நான் லவ் பண்ணேன் சார். தெரியுங்க. ஆனா அவன் என்ன ஏமாத்திட்டா சார். அதுவும் தெரியும். லேப்லாம் போய் பிரச்சனைலாம் பண்ணியிருக்கியே, பெரிய ஆள் தான். சார் நான் லேபுக்கு போனது என்னமோ உண்மைதான் சார். ஆனா அங்க என்ன நடந்ததுன்னு அவன் உங்ககிட்ட எப்படி சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல சார். என்னடா குழப்புறீங்க? சார் அங்க நடந்தது என்னன்னா, உனக்கு எவ்வளவு வாட்டி சொன்னாலும் புரியாதா? முதல்ல இங்க இருந்து வெளியே போ. என்னடி உன் பின்னாடி கெஞ்சிட்டே சுத்திட்டு இருக்கணும்னு நினைக்கிறியா? உன்னை யார் கெஞ்ச சொன்னது? நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. அப்புறம் எதுக்குடி ஹோப் கொடுத்த? யோசிச்சு பார்த்தேன், உனக்கும் எனக்கும் சுத்தமா செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு. என்னது செட் ஆகாதா? அப்ப பல்ல காமிச்சு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தப்ப நல்லா இருந்துச்சா? ஏய், தேவெல்லாம் பேசாத சரியா? இதெல்லாம் செட் ஆகாது. வாடி நீ. ஏச்சி, கையை விடு. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போ. வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? சார் வாட்ஸ் ஹேப்பனிங்? சார் டார்ச்சர் பண்றான் சார், பின்னாடியே வந்து. சார் என்னது இது? எதுக்கு இவ்வளவு இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க? இன்டீசென்ட்டா? அந்த பொண்ணு என்னை லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திருக்கா சார். சார் போய் சொல்றான் சார், இவ யாருன்னு எனக்கு தெரியாது. சார் அந்த பொண்ணு தான் நீங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல. முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. யோ, எல்லா பிரச்சனையும் உன்னாலதான்யா. அவ உன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கனால தான் என்ன அவாய்ட் பண்றா? மிஸ்டர், தேவையில்லாம அங்க வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது. ப்ளீஸ் கோ அவுட். இல்ல செக்யூரிட்டி கூப்பிட்டுமா? ஓகே ஓகே, ஐ லீவ் நவ். ஆனா ஒண்ணு, இதுக்கு மேலே அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு தான் வச்சுக்கோயேன், பிரச்சனை அவளுக்கு இல்ல, உனக்கு தான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் நிறைய தடவை சாரி கேட்கணும்னு நினச்சிருக்கேன் சார். ஏன்னா அவரோட ஆர்டிகல்ஸ்லாம் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிச்சிருக்கேன் சார். ஒரு பொண்ணுக்காக போய் இவ்வளோ பெரிய மனுஷனை தரக்குறவா பேசணும்னு நினைக்கும் போது எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது சார். ஒரு சில நாள் எப்படியாவது மீட் பண்ணிடணும், சாரி கேட்டுருணுன்னே இருப்பேன் சார். நான் பார்த்த நாளெல்லாம் அந்த பொண்ணு அவர் கூடவே இருந்ததுனால முடியாமே போயிடுச்சு சார். சரி, நேற்று நைட்டு ஃபங்க்ஷன்லையாவது ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எப்படியாவது அவரை பார்த்து சாரி கேட்டு சமாதானம் ஆயிடலாங்கிறதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷனுக்கே நான் வந்தேன் சார். பட் அதுக்குள்ள சார் எனக்கு ஒருத்த மேலே டவுட் இருக்கு சார். எங்களுக்கே மொத்த டவுட்டும் உன் மேலே தான், நீ இன்னொருத்தர் மேலே டவுட் இருக்குன்னு சொல்றியா? சார் அதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் சார் அவங்க வீட்டில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் முடியல சார். யார் மேலே? சார் ஒரு நாள் நான் வெளியே கிளம்பிட்டு இருந்தேன் சார். அப்போ மாமா இல்லையா? எங்க போற? நானும் வரேன்.
உள்ள போ. யோ, என்னை ஊர்ல ஒரு பையன் மதிக்க மாட்டேங்கிறா, வீட்டுல நீங்களும் மதிக்க மாட்டேங்கிறீங்க. உங்க ஆபீஸ்ல கூட்டி பழக்கிற வேலையாச்சும் கூட தானே கேட்குற. ஏன் என்னை கூட்டிட்டு போக மாட்டேங்கிற? ஏய், உள்ள போன்னு சொன்ன. யோ, இங்க பாரு, இப்ப மட்டும் என்னை கூட்டிட்டு போல உன்னை இங்கே அடிச்சு கொண்டு பாத்துக்கோ. கையிறக்கடா. யோ யோ நில்லையா? யோ மாமா, யோ யோ. சார், நான் பார்த்த வரைக்கும் அவர் யாரும் அந்த மாதிரி சொன்னதும் இல்லை, அவர்கிட்ட யாரும் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணதும் இல்லை சார். இதை நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன் சார். ஆனால் உள்ளே உங்களை மீட் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷனே அமையல. இந்த மேட்ரை உங்கள்கிட்ட சொல்ல முடியலைங்கிற வருத்தத்தில் தான் சார் நீங்கள் அந்த வீட்டிலேருந்து எல்லாரையும் வெளியே அனுப்பும்போது கூட உங்களை திரும்பி திரும்பி பார்த்துட்டே வந்தேன். யோ, என்ன சுத்தரில் உள்ளான பார்க்குறியா? சார், ஒருத்தன் அவங்க வீட்டு பெட்ரூம் வரைக்கும் வந்து கொலை பண்ணியிருக்கான்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பழக்கம் இல்லாதவங்க இருக்க முடியுமா சார்? நீங்களே சொல்லுங்கள் சார். யோ, என்ன கதை விட்டுட்டு இருக்க? நீ தப்பிக்கணுன்றதுக்காக மற்றவங்க மேலே பழி போட்டுட்டு இருக்க. நான் எதுக்கு சார் பழி போடணும்? இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எனக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தை கூட கிடையாது சார். என்ன மறுபடியும் கிளம்பிட்டாரு சார்? ஃபோன் சார். பேசிட்டீங்களா? பேசிட்டேன் சார். முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ண சொல்லியிருக்காங்க. ம் சார், எனக்கு என்னமோ இன்னும் இவன் மேலே டவுட் குறையல சார். ம் சார், கடைசி வரைக்கும் சுக்குப்பால் கூட குடிக்க முடியலையே. இவனு கூட சேர்ந்தா சுக்குப்பால் பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாது. சார், ஒருத்தன் அவங்க வீட்டு பெட்ரூம் வரைக்கும் வந்து கொலை பண்ணியிருக்கான்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பழக்கம் இல்லாதவங்க இருக்க முடியுமா சார்? ப்ரோ 2 வருஷம் வெளியில் தான் சார். சார் எப்போ சார் கண்டுபிடிப்பீங்க? சுத்தி சுத்தி பார்த்தாலும் ஒரு எவிடன்ஸ் கிடைக்க மாட்டேங்குதே. இதுல இந்த பெல்ட் வேற. என்ன சார் கண்டுபிடிச்சிங்களா சார்? கருப்பு சார், கொஞ்சம் தண்ணி எடுங்க. சார் சொல்லுங்கள் சார், கண்டுபிடிச்சிங்களா? உனக்கு உங்கள் மாமாக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு அவர் கொண்டு? என்ன சார் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு சார் எங்கள் மாமாவை கொலை பண்ண போகிறேன்? மெதுவாக பேசுகிறா. அப்புறம் என்ன சார், கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தா என்ன கொலைகார? எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? அப்புறம் எப்படி உங்கள் மாமாவோட திங்ஸ் சொல்ல வந்தது? ஆ, சத்தியமாக தெரியல சார். எப்படி வந்துச்சுன்னு தெரியல சார். உங்கள் மாமாவை எதுக்காக கொண்டு? சார், நான் எதுக்கு சார் எங்கள் மாமாவை கொலை பண்ண போகிறேன்? எங்கள் மாமா தான் சார் எனக்கு எல்லாமே. அப்ப நீ கொலை பண்ணல? இல்லை சார். வினோத், யோ சொல்லு. சார், இவன் தான் சார் உங்கள் மாமாவை கொலை பண்ணிடுவோன்னு மிரட்டினான். யோ, நான் எப்போ மிரட்டினேன்? டேய், அன்னைக்கு உங்கள் மாமா வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கப்ப நீ கொலை பண்ணிடுவோன்னு மிரட்டல? சார், என் மாமா கூட சண்டை போட்டுருந்தான் சார்.
ஆனா இவர் பார்த்த வரைக்கும் இவருக்கு அவ்வளவுதான் சார் தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இவருக்கு தெரியாது சார். அக்கா 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 மாமா வர வர என்ன மட்டம் தட்டிட்டே இருக்காருக்கா. அவரோட ஆபீஸ் பையாச்சு வரேன்னு சொல்றேன், அதை கூட மதிக்காம போறாருக்கா. அவர் மற்றவங்களுக்கு பண்றதுல 1% ஹெல்ப் ஆச்சு எனக்கு பண்ணியிருந்தா நானும் மேலே வந்திருப்பேன்ல. ஆனா ஹெல்ப் பண்ணல கூட பரவாயில்ல, என்ன ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறாருக்கா. நான் என்ன அந்த அளவுக்கு கேளாம போயிட்டேனா? நீ இப்படி குடிச்சிட்டு ஊரை சுத்திட்டு இருந்தா எப்படி உன்னை மதிப்பாரு? இப்படி ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்கிறத விட்டுட்டு உன் லைஃபுக்காக ஒரு ஸ்டெப்பாச்சும் எடுத்து வை. அப்பதான் அவர் உன்னை பத்தி கொஞ்சமாவது யோசிப்பாரு. நீ நினைக்கிறது ரொம்ப தப்புடா தம்பி. நான் கூட உன்னை திட்டிருக்கேன், ஆனா உங்க மாமா உன்னை ஒரு தடவை கூட திட்டினதே கிடையாது தெரியுமா? உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அவர் அன்னைக்கு என்ன சொன்னார் தெரியுமா? எங்க பால். எங்க நம்ம தினேஷ் இப்படியே சுத்திட்டு இருக்கானே, இவனுக்குன்னு ஒரு தனி லைஃப் இருக்குல்ல. ஒரு தடவை மிஸ் ஆகிறது தான் ஒவ்வொரு தடவையுமா மிஸ் ஆகும். அவனோட தீசஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். அதோட லைஃப் முடிஞ்சிட போதா என்ன? இன்னும் எவ்வளோ இருக்கு. கல்யாணம் பண்ணணும், லைஃப்ல செட்டில் ஆகணும். நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு நினைச்சாலும் இப்படியே குடிச்சு வாழ்க்கையை அழிச்சுக்குவானோன்னு பயமா இருக்குன்னு உன்னை பத்தி எவ்வளவு சொல்லியிருக்காரு தெரியுமா? உங்க மாமாவுக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லடா. அதே மாதிரி உன்னை எங்கேயும் விட்டு கொடுத்து பேசினதும் இல்ல, இன்க்ளூடிங் என்கிட்ட கூட. நீ முன்னேறணும்ன்றது தாண்டா அவரோட ஆசையும். நீ இந்த மாதிரி ஊர் சுத்துறதை விட்டுட்டு லைஃப்ல ஜெயிக்கணும்னு ஏதாவது பண்ணு. அப்போ வந்து நான் சரக்கு அடிக்கிறதே விட்டுட்டேன், ஊர் சுத்துறதே விட்டுட்டேன் சார். அப்புறம் நான் என் வேலையில கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எங்க மாமாவோட அவ்வளவா டச் இல்லை சார். அவரும் லேப்ல இருந்துருவார். ரொம்ப நாள் கழிச்சு நேற்று நைட்டு என்னை கூப்பிட்டு தேங்க்யூ. சேஸ் Cheers. சேஸ். Cheers. என்னடா உங்க மாமா இங்கேயே நிக்கிறாரு? ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணி பிறவி பலன் அடைஞ்சிட்டேன். எஸ். நம்ம ப்ராஜெக்டையும் காலையில சப்மிட் பண்ண போறேன். மாமா அடுத்து ஏதாவது பெருசா பிளான் பண்ணி வச்சிருப்பியே. மாமா கூப்பிட்டு எப்படி பம்பிட்டு போறானே? வாங்க 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 ப்ரோ, என்ன சாப்பிடுறீங்க? மாமா ரொம்ப நாளாவே நானும் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். வாங்க வாங்க ப்ரோ வாங்க. நல்லா சேஞ்ச் ஆயிருக்க. வேற எந்த வழியிலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம இதே மாதிரியும் வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணனா கண்டிப்பா உன் லைஃப் வேற மாதிரி இருக்கும். சரிங்க மாமா. அப்புறம் இனிமே வெளியில எல்லாம் நீ எங்கேயும் வேலைக்கு ட்ரை பண்ண வேண்டாம், லேபுக்கே வந்துடு. சரிங்க மாமா. 1 minute. இல்லை மாமா, நான் அடிக்கிறது இல்லை மாமா. மாமா நான் விட்டுட்டேன் மாமா, சொன்னா நம்புங்க ப்ளீஸ். தினேஷ் உன் பாசமலர் கூப்பிட்றா போ. இந்த மாதிரி மனுஷனை நான் எப்படி சார் கொல்லுவேன்? ரொம்ப நல்ல மனுஷன் சார் அவரு. எங்க மாமாவை எல்லாத்துக்கும் ஒரு ஆர்கியாலஜிஸ்டா மட்டும்தான் சார் தெரியும். ஆனா அவர் ஒரு ஜீனியஸ் சார்.
நல்ல ஆசான் கூட சொல்லலாம் சார். அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு சார். இவனுங்க வேணா உன்னை நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். சுற்றி முற்றி கூட்டிட்டு வந்து அதே இடத்துல உட்கார வச்சானுங்க. மேம் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். நைட்டு வந்தவங்கள யார்கிட்டயாவது உங்கள் ஹஸ்பண்ட் கோவமாக நடந்துக்கிட்டாரா? இல்லை உங்களுக்கு டவுட் வர மாதிரி யாரையாவது பார்த்தீங்களா? மேம் ப்ளீஸ், நீங்கள் ஃபுல்லாக கிளியராக சொன்னால் தான் எங்களால் இந்த கேஸை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போக முடியும். சார், நேத்து வந்ததுல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் மேல சந்தேகப்படுறதுன்னு எனக்கு தெரியல சார். நைட் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுல என்னோட ஃப்ரெண்ட்ஸ், தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ், அத்தையோட ஃப்ரெண்ட்ஸ்னு எங்களுக்கு தெரிஞ்ச நெய்பர்ஸ் மட்டும்தான் சார் வந்திருந்தாங்க. நேத்து எங்களோட 15th ஆனிவர்சரி. அது மட்டும் இல்லாம என் ஹஸ்பண்டோட ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆனதுக்கு பார்ட்டி ஒன்று வச்சாரு சார். அதுக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. அதுல யார் மேல சார் நான் சந்தேகப்படுறது? நேற்று நைட்டு ஃபங்க்ஷனில் உங்கள் ஹஸ்பண்டோட பிஹேவியர் எப்படி இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஹாப்பியாக தான் சார் இருந்தாரு. ரொம்ப நாள் கழிச்சு நைட்டு ட்ரிங்க்ஸ் கூட பண்ணாரு சார். உங்கள் ஹஸ்பண்ட் ட்ரிங்க் பண்ணுவாரா? எப்பவும் இல்லை, எப்போவாச்சும் ஹாப்பியாக இருக்கும்போது மட்டும். அவர் ட்ரிங்க் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாரு? தினமும் ஏதாவது ஒரு சின்ன டென்ஷன்லயே இருந்துட்டு இருப்பாரு. ஆனா நேத்து வாழ்க்கையில எல்லாத்தையும் சாதிச்சிட்டோன்ற சந்தோஷத்துல இருக்கிற மாதிரி சிரிச்சுட்டே தான் சார் இருந்தாரு. எப்பவுமே என் தம்பி கிட்ட சிடுசிடுன்னு தான் பேசுவாரு. ஆனா நைட்டு என் தம்பியும் அவரும் ஒன்னா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ற அளவுக்கு ஹாப்பியா இருந்தாரு. தினேஷ், உன் பாசமலர் கூப்பிடுறேன் போ. அக்கா சொல்லுக்கா. என்னடா, என்ன மாமா உன்னை குடிக்க சொன்னாரா? ஆமாக்கா, குடிக்க சொன்னாரு. சரி சரி, குடிச்சது போதும், போய் மாமா நீ சாப்பிடுங்க. சரிக்கா. டேய் மச்சான், அக்கா இருக்கா, ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்துடுறேன். டேய், எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டான். டேய் தம்பி, மாமா எங்கடா? நான் உன்கிட்ட கேட்கலாம் வந்தா நீ என்கிட்ட கேட்கறக்கா? சரி, அவர் சாப்பிட்டாரா இல்லையா? தெரியலையாக்கா. அவர் எங்க இருக்காருன்னு போய் பாரு போ. போய் பாக்குறேன் இரு. அதுக்கப்புறம் என் தம்பி வந்து சொன்னதுக்கு அப்புறமா தான் சார் எங்களுக்கே தெரியும். ஹலோ சார், ஜெகதீஷ் சார். சொல்லுங்க ஜெகதீஷ். சார், அந்த கன்ல 6 புல்லட்ஸும் அப்படிதான் சார் இருக்கு. இது கன்னா? ஆமா சார், கருப்புன்னு சொல்லிட்டு வந்தனே, அவர்கிட்ட சொன்னீங்களா? ஜாமதியா இருங்க கருப்பு சார், சொன்னா கேளுங்க சார். ஜெகதீஷ் கன்னை பற்றி ஏதாவது சொன்னாரா? கண்ணா கத்தாதீங்க. ஹலோ சார். மறந்துட்டேன் சார். யோ எல்லாம் அமைதியா இருங்க சார். இருக்கீங்களா? சாரி ஜெகதீஷ். இட்ஸ் ஓகே சார். அந்த கன்ல இருக்கிற 6 புல்லட்ஸும் அப்படிதான் சார் இருக்கு. அதை பார்த்ததும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் சார் கால் பண்ணியிருக்கேன். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன் சார். ஓகே சார். சார், நீங்கள் வர சொன்ன ஆளுகளில் வந்துட்டாங்க சார். 3 பேர் ஃபோன் அட்டன் பண்ணல,
2 பேர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் சார். 2 பேர் வரேன்னு சொல்லிக்கிறாங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். டைம் வேற ஆச்சு. இவன் தெரியா என்னடா சாராயம் குடிக்க வந்தவனுக்கு கொலை பண்ண வந்தவனுக்கு வித்தியாசம் தெரியாம இப்படி பார்க்கறாரு. செய்யற சாப்பாடு வாயில வைக்க முடியல, நிக்க வந்தா ஒரு வேளை சோத்துக்கு ஆசைப்பட்டு வந்ததுக்கு எல்லாம் ஒவ்வொரு மாதிரி இருக்கானுங்க. இவனுக்கு எங்க கொலை பண்ணிட்டு போறானுங்க. சார் கால். யாரு? ஜெகதீஷன் சார். சொல்லுங்கள் ஜெகதீஷ். சார் உங்கள் மொபைலுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் சார். லைன் பிஸினே வந்துச்சு. அதான் வினோத் நம்பருக்கு கால் பண்ணிட்டேன் சார். எனி இம்பார்ட்டன்ட்? சார் அந்த கண்ணில் இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை செக் பண்ணேன் சார். அது அந்த வீட்டில் இருந்து ஒருத்தரோட மேட்ச் ஆகுது சார். யாரு? சார் என்ன மறுபடியும் உள்ள போறாரு? சார் சார் வாட்ஸ் ஹேப்பனிங் சார்? நத்திங். சார் சார் க்ரௌட் அவர் சொல்லியிருக்கமே, போய் விசாரிக்கிட்டா சார்? அவங்களெல்லாம் கிளம்ப சொல்லுங்கள். ஓகே சார். சார் சார் எதுக்கு சார் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? சார் என்ன சார் இது? நான் 1 ஹவர் ட்ராவல் பண்ணி இந்த ஏரியா விட்டே போயிட்டேன். இன்னும் விட்டுருந்தா வீட்டுக்கே போயிருப்பேன். திரும்ப வர சொல்லிட்டு என்னன்னு சொல்லாம இருந்தா என்ன சார் அர்த்தம்? சார் இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டா வந்து தான் சார் ஆகணும். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க சார். நடுராத்திரியில் வர சொல்லிட்டு ப்ளீஸ் கிளம்புங்க. மாரியப்பன் சார் அனுப்பி விடுங்க. நாங்களும் தான் சார் தூரம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. மிஸ்ஸஸ் ராஜசேகர், உங்கள் பொண்ணு எங்க?
சார் 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 என்னை தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இஸ் நாட் அ ரைட் ஆப்ஷன் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் சார். வாட்? எஸ் சார், இவரை பற்றி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். இஸ் நாட் அ ரைட் ஆப்ஷன் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் சார். டூ வாட் ஐ சே மிஸ்டர் செல்வன். தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டாம். யூ மே கோ நவ். சாரி சார். சொல்ல வந்துட்டோம். எது பண்ணால் சரியாக இருக்கும், எது பண்ணால் தப்பாக இருக்கும்னு நமக்கு தெரியாத மாதிரி. சார் மிஸ்ஸஸ் ராஜசேகர், உங்கள் பொண்ணுங்க. யார் சார்? இட்ஸ் ஹிஸ் டாட்டர்ஸ். ஹலோ சார் ஃப்ரான்சிஸ். சொல்லுங்கள் ஃப்ரான்சிஸ். சார், அவர் நெஞ்சில் இருந்த புல்லட்டை செக் பண்ணோம். லைசன்ஸ்டு கன் தான் சார். அந்த டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லிடுறேன் சார். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. மிஸ்ஸஸ் ராஜசேகர், உங்கள் பொண்ணுங்க. தமிழ் தமிழ் நில்லுமா. பாப்பா, உங்கள் பேர் என்ன? தமிழ். நைஸ் நேம். அப்பா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். என்னைக்காவது உங்கள் அப்பா ஒன்று அடிச்சிருக்காரா? எங்க அப்பாலாம் என்ன அடிக்கவே மாட்டாரு தெரியுமா? எங்க அப்பா கார்முகில் மேகம் நீ சாயழில் மாலைத்தீ ஆயிரம் தூரலில் சாளரம் முன் ஞாபகம். கார்முகில் மேகம் நீ சாயழில் மாலைத்தீ ஆயிரம் தூரலில்
சாலரம் உன் ஞாபகம் யாரில்லா நெஞ்சிலே ஊஞ்சலாடி நின்றவள் துஞ்சல் செய்யும் பறவை கூட்டிலே யாரில்லா நெஞ்சிலே ஊஞ்சலாடி நின்றவள் துஞ்சல் செய்யும் பறவை பாவையே தமிழே என் அமுதே உணர்வே இனிதே இனிதே தமிழே என் அமுதே உணர்வே இனியே தமிழே என் உயிரே. குட் மார்னிங் தமிழ். கார்முகில் மேகம் நீ சாயழில் மாலைத்தீ ஆயிரம் தூரலில் சாலரம் உன் ஞாபகம். ஹலோ சொல்லுமா. என்னங்க தமிழை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? ஓ இல்லைம்மா, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மதன் அனுப்பி கூட்டிகிட்டு வர சொல்லிடுறேன். சரி. மதன் பிக்கப் பண்ணிக்கிறேன் மேம். என் ஆதி அந்தம் நீயடி என் ஆரடி உன் காலடி என் ஆதி அந்தம் நீயடி என் ஆரடி உன் காலடி என் மூச்சிலே உன் தமிழ், வாசனை. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கண் எடுத்து விளையாடக்கூடாதுன்னு. என் மூச்சிலே Loaded gun. உன் வாசனை என் யோசனை இனிமே கண்ணை தொட்ட நீயடி நீ துள்ளி ஆடும் போதிலே என் உள்ளம் கொள்ளை போகுதே உன் புன்னகை அது போதுமே என் ஆயுள் ரேகை நீளுமே. முத்தம் தீட்டும் வேளையில் வெறும் காற்றிலே நான் கருகிறேன் நீ அன்னம் மூட்டும் போதிலே என் தாயை மீண்டும் காண்கிறேன். என் தமிழே என் தமிழே என் திரளே. கார்முகில் மேகம் நீ சாயழில் மாலைத்தீ ஆயிரம் தூரலில் சாலரம் உன் ஞாபகம். கார்முகில் மேகம் நீ சாயழில் மாலைத்தீ ஆயிரம் தூரலில் சாலரம் உன் ஞாபகம் யாரில்லா நெஞ்சிலே யாரில்லா நெஞ்சிலே ஊஞ்சலாடி நின்றவள் துஞ்சல் செய்யும் பறவை பாவையே தமிழே என் அமுதே உணர்வே இனிதே இனிதே தமிழே என் அமுதே உணர்வே இனியே தமிழே என் உயிரே.
தமிழ், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கன் எடுக்கக்கூடாதுன்னு? இப்ப நீங்க என் கூட விளையாட வரணும், இல்ல உங்களை சுட்டுடுவேன். திரும்பவும் சொல்கிறேன், கன்னில் விளையாடக்கூடாது. கீழே வை. மாட்டேன். இப்ப நீங்க வரல, இதை அழுத்திடுவேன். ஓகே ஓகே வரேன். இப்போ வை. அப்பா அம்மா சேர்ந்துட்டு ஆட்டம் தாங்காதே. ரெண்டு பேரும் சாப்பிட வரீங்களா இல்லையா? அம்மா, உங்க அம்மாக்கு கோவம் வந்துருச்சு. இப்ப நம்ம போல நைட்டு ஃபுல்லா பட்னி தான். கம் சல் சல் லெட்ஸ் கோ. மறுபடியும் கிளம்பிட்டாரு. வேர் சார், இவன் அந்த வீட்டில் இருந்தானே சார்? சார் அவன் அட்ரஸ் இருக்குல்ல, அங்கே போகலாம் சார். ம் ம் கருப்பண்ணே, வண்டி ரைட்டில் விடுங்க. சார், யாராவது இருக்காங்களா? சார், ஒருவேளை வீட்டை பூட்டிட்டு உள்ளே கூட இருக்கலாம்ல சார்? அதான் சார். சார், இங்க வாங்க. சார், எங்கே போய்ட்டு வரீங்க நேரத்துக்கு? நைட் டியூட்டி சார். முடிச்சுட்டு அப்படியே இப்போதான் சார் வீட்டுக்கு வரேன். வீடு பூட்டி இருக்கு. வீட்டில் இருக்க எங்கே போனாங்க ஏதாவது? அதை ஏன் சார் கேட்குறீங்க? நைட்டு அவனுக்கும் பொண்டாட்டிக்கு சரியான சண்டை சார். இவன் எங்கே கிளம்பும்போது அவள் பொண்டாட்டி நீ வீடே தங்க மாட்டேங்கிறேன்ட்டு கோச்சிட்டு குழந்தைங்கள கூப்பிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா சார். அதான் சார் வீடு பூட்டியிருக்கு. ஓ, சண்டை நடந்தது என்ன டைம் இருக்கும் சார்? ஒரு 7-7:30 மணி இருக்குது சார். உங்கள் வீடு எங்கே சார்? இதுதான் சார் என் வீடு. உங்கள் பேர் என்ன? சிவா சார். சிவா. சரி, நீங்கள் கிளம்புங்க. ஓகே சார். ஐயோ, ஆட்டோ மறந்துட்டுமே.
எப்படியாவது இதை சொல்லணுமே. சார் என்ன சார் இந்த கேஸ் இவ்வளோ சுத்த விடுது? ம் ம் கருப்பு கிழங்கு. சார் ஐஜி நேரத்துக்கு இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணும்போது எனக்கு என்னமோ அந்த கேஸ் ரொம்ப பெருசாக இருக்கும்னு தோணுது சார். சார் எங்கே தான் சார் போகிறோம் அதையாச்சும் சொல்லுங்கள் சார். கருப்பு ரைட் எடுத்துக்கோங்க. ஓகே சார். எங்கே தான் போகிறான்னு தெரியலையே, கேட்டால் சொல்லவும் மாட்டார். நெக்ஸ்ட் லெஃப்ட். ஓகே சார். அந்த லெஃப்ட் எடுத்துக்கோங்க. அந்த கேட்டுக்குள்ளே போங்க. என்னது எதை கூடன்னு கூட்டு வந்திருக்காரு? எங்க என்ன இடம் சார் இது? சார் சார் ம் அவனோட ப்ராப்பர்ட்டி சார். சிம்மை மட்டும் தூக்கி போட்டான் போல இருக்கு சார். சார் அந்த ப்ரௌன் ஜாக், பிளாக் ஷர்ட், அனதர் பிளாக் ஷர்ட். ஓகே சார். விஜய் சார், விஜய் சார். விஜய் சார் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க சார். நெக்ஸ்ட் மூவ் சார். வெயிட். வேர்? சார் செட்டிப்பாளையம் கூட சார். இவன் அந்த கார் டிரைவர் சார். இவன் எப்படி இங்கே பார், எனக்கு தெரிய வேண்டியது ரெண்டே விஷயந்தான். அவரை எதுக்கு கொலை பண்ண, என்ன மோட்டிவ்.
நீ தான் கொலை பண்ணியிருக்கன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் வந்திருக்கோம். உண்மையாக சொல்லிடு. ஆமாம், நான் தான் கொலை பண்ணேன். அது தெரியும்டா. இங்க பார், உன்னை எங்க ஸ்டைலில் விசாரிக்க கூட எனக்கு டைம் இல்லை. எதுக்காக கொலை பண்ணன்னு மட்டும் சொல்லு. நீ கேட்ட உடனே பதில் சொல்கிறதுக்கு நீ என் வாத்தியம் இல்லை, நான் அறியா பையனும் இல்லை. என்னை பிடிச்சிட்டேன்றனால இது முடிய போகிறதும் இல்லை. இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. நீங்கள் உங்கள் ஸ்டைலில் என்ன மட்டும் இல்லை, என்ன மாதிரி இன்னும் எத்தனை பேரை பிடிச்சி விசாரித்தாலும் நீங்கள் கேட்ட பதில் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் நானே சொல்கிறேன், கேளுங்க. மதன் வாங்க. சார் சாரி சார், வெளியே ஒரே க்ரௌடாக இருந்தது, அதான் சரியாக பேச முடியல. அப்படியா? என்ன விஷயம் சொல்லுங்க. ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிருக்காமே சார், சொல்லவே இல்லை. பிஸியாக இருந்தேன், மறந்துட்டேன். ஐ எம் சாரி யார். இட்ஸ் ஓகே சார். எனிவே கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ. கீழே போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. குட் நைட். அப்புறம் சார், இன்னொரு ப்ராஜெக்ட்டு சப்மிட் பண்ண போகிறீங்களாமே, அதுக்கும் வாழ்த்துக்கள் சார். அதான் சார் அந்த 700 கோடி ப்ராஜெக்ட்டு. மதன் என்ன சார் ஆச்சரியமாக இருக்கா? மேலிடத்துல இருந்து எப்போ கால் வந்துருச்சு சார். நான் தான் கரெக்டான டைம் பட்டுன்னு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். நீங்கள் ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கீங்க போல. கிளம்புங்க. கரெக்டான ஆள் சொன்ன கரெக்டான இன்ஃபர்மேஷன். சி மதன், இந்த ப்ராஜெக்டோட ஆழம் என்னன்னு தெரியாமல் விளையாண்டுட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. நீங்கள் என் பொண்ணோட கார் டிரைவர், ஆனால் ஃபேமிலி மெம்பர் மாதிரி பழகிட்டு இருக்கனால தான் உங்ககிட்ட இவ்வளோ மரியாதையாக பேசிகிட்டு இருக்கேன். ப்ளீஸ் கிளம்புங்க. ஐயோ சார், நான் இந்த ப்ராஜெக்டை கெடுக்கலாம் வரல. நீங்கள் ப்ராஜெக்டில் சப்மிட் பண்ணிக்கோங்க, ஆனால் அதில் ஒரு 100 கோடி மட்டும் என் பேரில் வர மாதிரி போட்டு விட்டுருங்க. ஏன்னா அந்த ப்ராஜெக்டை நீங்கள் எவ்வளோக்கு விற்க போகிறீங்கன்னு எனக்கு தெரில. ஒரு வேளை கண் தொடைப்பு கூட 700 கோடின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதனால ஒரு 100 கோடி மட்டும். சரியா? யாருடா நீ? 100 கோடி எவ்வளோ ஜீரோ இருக்குன்னு தெரியுமா? நான் உனக்கு காசு எதுக்கு தரணும்? இந்த ப்ராஜெக்டை நான் எடுத்ததுக்கான காரணம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். இந்த மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் அதை தடுக்க முடியாதுடா. உன்னையும் சேர்த்து இதோட 164 பேர் இந்த ப்ராஜெக்டை கெடுக்கணுங்கிறதுக்காக வந்துட்டானுங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் இந்த ப்ராஜெக்டை நான் வெளியே கொண்டு வந்தே தீருவேன், எவனுக்கும் 1 ரூபா கூட கொடுக்காம. காசு கொடுக்க மாட்டியா? அப்படி சொல்லாதையா, நான் உன்னை கொன்றுவேன். காசு கொடுப்பேன்னு சொல்லு. கொடுக்க முடியாதுடா. கோ கெட் லாஸ்ட். அப்போ நான் வந்த வேலையை பார்த்துட வேண்டிதான். நான் உங்ககிட்ட சம்பளமாகவும் சரி கடனாகவும் சரி நிறைய காசு வாங்கியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நல்ல மனசு சார். அதனால தான் உங்ககிட்ட நான் மரியாதையாக கேட்டேன். ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேயே உங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்க போகிறீங்களே சார். அப்படி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற நீங்களே எனக்கு இப்படி பண்ணால் சரியா சார்?
நான் உங்ககிட்ட ஒரு பர்சன்டேஜ் போடலான்ட்டு வந்தா கடைசியில் நீ உன்னையே போட வச்சுட்டியே. நான் சொல்ல வந்தது நீயே சொல்லிட்டியா? சரி, ஓகே, நானும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். ரெஸ்ட் இன் பீஸ். அவ்வளோதான், முடிச்சிட்டேன் சார். நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி தான் சொல்லிட்டு இருக்க சார். என்ன சார்? அதையுமா? அது வேணாம் சார், அது வேணாம் சார். சார் பிளட்டு சார். சார் ரத்தம் வருது சார். சார் ஏய் ஏய் ஏய், ஏன் பதறீங்க? ரத்தம்ன்றது எல்லாத்துக்கும் வர்றது தானே சார். அவன் காதுல ரத்தம் வருது சார். சார் அவன் கையை பாருங்க சார். அதான் விஷயமே. என்ன பாசமா? நான் தான் சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும், இந்த ஃபீலிங்ஸே இருக்கக்கூடாது. உன்னை அனுப்புனது யாரு? நான் திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. கூடவே இருந்தாலும் உங்களால் ஒரு போடுங்க முடியாது. இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க சார். ஐஜிஐ நேரத்துக்கு இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணும்போது எனக்கு என்னமோ அந்த கேஸ் ரொம்ப பெருசாக இருக்குன்னு தோணுது சார். சார் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க சார். நெக்ஸ்ட் உங்க சார். சார் எனிதிங் எல்ஸ்? யார் அவங்க? கண்டிப்பா அவன் தான் சார் கூப்பிட்டுருப்பான். போய் சொல்றியா? அதுதான் விஷயம். ஆமாம், நான் தான் கால் பண்ணேன். சார் இவன் அந்த கார் டிரைவர் சார். இவன் எப்படி? வெயிட். சார், ஒருத்தன் அவங்க வீட்டு பெட்ரூம் வரைக்கும் வந்து கொலை பண்ணியிருக்கானா? அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பழக்கம் இல்லாதவங்க இருக்க முடியுமா சார்? பாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக அவரு கூட தான் சார் இருக்கேன்.
அப்புறம் எதுக்குடி ஹோப் கொடுத்த? யோசிச்சு பார்த்தேன், உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, கிளம்பு. செட் ஆகாதா? அப்ப பல்ல காமிச்சு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தப்ப ஏய், நல்லா இருந்துச்சா? தேவெல்லாம் பேசாத சரியா? அதெல்லாம் செட் ஆகாது. வாடி நீ. இச்சி கையை விடு, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளிய போ. சுரேஷ் நமக்கு செட் ஆக மாட்டான். அவன் ஒரு தொடநடுங்கி. அதுவும் இல்லாம பக்கத்து வீட்டுக்காரன் வேற. என்னைக்கா இருந்தாலும் அவனால் நமக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ அவனை அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு தோணுது. ஓகே, அப்போது அவனை அவாய்ட் பண்ணிட்டு நான் சொல்கிற அளப்படி அவன் நமக்கு செட் ஆகும். ம். ஹலோ ஹலோ, வந்துட்டீங்களா? மேம் வந்துட்டேன் மேம். நான் அங்கே தான் நிற்கிறேன். எங்கே மேம்? சபரி பில்டிங் பக்கத்தில் தான் நிற்கிறேன். நீங்கள் அனுப்பின லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் மேம். உங்களுக்கு லெஃப்ட் சைட் பாருங்க, க்ரீன் கலர். ஓகே மேம். ஓகே. ஓகே மேம். ஓகே. இந்த சைட் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன் மேம், பார்த்துட்டேன். ஓகே. கால் பண்ண அட்டென்ட் பண்ண மாட்டியா? எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறது? சாரிப்பா சாரிப்பா. ஃபர்ஸ்ட் வண்டி எடு. சாரிப்பா. குழந்தைய மட்டும் பிக் பண்ணி வீட்டில் விட்டு போயிடலாம். ம். பாய் அங்கிள். பாய். பாய் ஆண்டி. போகலாமா? ம். அதான் உன்னால முடியாதுல்ல, தள்ளு, நான் கிளம்புறேன். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை என்னால் எப்படி பண்ண முடியும்? முடியாதுல்ல, நீயும் என் பின்னாடி வரத நானும் உன்னை பார்க்க வர மாட்டேன். தள்ளு. ஃபர்ஸ்ட் உட்காரு. பண்றேன். உனக்காக உயிரே கொடுப்பேன். இது பண்ண மாட்டேனா? பாய். ஹலோ, சொல்றா. சரி வரேன். சரி சார் வந்துட்டாரு, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். சார், எங்கள் அப்பா கால் பண்ணாரு சார், உடனே வர சொல்கிறாரு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பெர்மிஷன் வேணும் சார். நேகா, இதோட இந்த மந்த்ல 6 times பெர்மிஷன் கேட்டிருக்கீங்க, தெரிஞ்சுதா? சார் அர்ஜென்ட் சார், என்ன ப்ராப்ளம்னு தெரில. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ். ஓகே, பட் நாளையிலேருந்து பெர்மிஷன் லீவ் எஸ் சார். எதுவும் கேட்கக்கூடாது. ஓகே, கிளம்புங்க. தேங்க்யூ. அவனை உன் கைக்குள்ளேயே வச்சுக்கோ. ம். ம். நான் சொல்கிறேன் எப்போன்னு. ம். ம். மதன், சொல்லு பாப்பு. இன்னைக்கு தான் கரெக்டான நாள்னு தோணுது. பார்ட்டிக்கு வந்துரு. ஓகேடா செல்லம். ம். சண்டை நடந்தது என்ன டைம் இருக்கும் சார்? ஒரு 7-7:30 மணி இருக்கும் சார்.
எஸ் சார், ஐ கேன் டூ இட். தேங்க்யூ சார், பாய். இப்போ தான் சார் வந்தேன். ஓகே சார். எஸ் சார். ஒரு நிமிஷம் இரு வரேன். ஓகே. யா சார். எஸ் சார். 1 செகண்ட் சார். ஹலோ. பார்த்துக்கிறேன் சார். ஃபைல் கைக்கு வந்துருச்சா? இன்னும் இல்லை சார். காலையிலக்குள்ளே கிடச்சிருமா? நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஷார்ப்பாக ஃபைல் உங்கள் கையில் இருக்கும். ஃபைல் இப்போ எனக்கு கிடைக்கும். நாங்கள் இங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு கால் பண்ணுறோம், வந்து வாங்கிக்க. ஓகே. பொருள் எடுத்து வந்திருக்கேல்ல, நீ சும்மா போய் பர்சன்டேஜ் கேட்குற மாதிரி கேளு. கொடுக்க மாட்டான், யோசிக்கவே வேணாம், போட்டுரு. இப்போவே வா. இல்லை இப்போ வேணாம், அவன் தனியாக எப்போ இருக்கான்னு பாரு, அப்போ பார்த்து முடிச்சிரு. அப்புறம் முடிச்சுட்டு நீ பொருள் அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிடு. நீ இங்கே இருந்து என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்டேட் கொடு. நான் உனக்காக அங்கே வெயிட் பண்ணுறேன். ம் பாப்பு. ம் அவ்வளோதானா? முடிச்சுட்டு வா, அப்புறம் வெயிட்டாக பார்த்துக்கலாம். ம் ம் ஃபோன் பண்ணாங்களா? ஹலோ போயிடலாம் சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். சாப்பிட்டு போங்க. ஓகே ஓகே. நேகா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். சார் டைம் ஆச்சு, கிளம்புறேன் சார். ஓ, டைம் ஆயிடுச்சா? ஓகே, கேர்ஃபுல்லாக பார்த்து போங்க. தேங்க்யூ சார். மார்னிங் லேபுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போயிடுங்க. எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு, நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே ஓகே சார், நான் ஓகே, பார்த்துக்கிறேன். பாய். நேகா, ம் சொல்லுங்க. ஃபைல் கையில் தான் இருக்கு, வந்து வாங்கிக்கோ. எங்கே வரணும்? நம்ம எப்பவும் மீட் பண்ணுவோமே, அங்கே தான் வெயிட் பண்ணுறோம். வா. ம் பா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. நீங்கள் உங்கள் ஸ்டைலில் என்ன மட்டும் இல்லை, என்ன மாதிரி இன்னும் எத்தனை பேரை பிடிச்சி விசாரித்தாலும் நீங்கள் கேட்ட பதில் உங்களுக்கு கிடைக்காது. யார் அவங்க? என் ஹஸ்பண்டோட பிஏ நேஹா. சார், நம்ம சார் இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு கேஸில் இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி பார்த்துருக்கீங்களா சார்? இப்போ அவ எங்கே இருப்பா?
ஃபைல் ஃபைல் உன்னையெல்லாம் எங்க வச்சிருந்துருக்கணுமோ அங்க வச்சிருந்துருக்கணும். இவகிட்டலாம் என்னடா பேச்சு? என்னடா 2 பேர் வருவான்னு சொன்னாங்க, ஒருத்தி தான் வந்திருக்கா. எத்தனை பேர் இருந்தா என்னடா? வாடா போய் போடலாம். செத்தேன். ஏகா, நான் சொல்றது கேளு. உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். ஒழுங்கா கண்ணு கீழே இருக்கு. நாங்க உன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டோம். ஒழுங்கா கண்ணை இறக்கிட்டு நாங்க சொல்றத கேட்டா உனக்கு நல்லது இல்ல. ஹலோ, யா வினோத். சார் சார் கேட்குதா சார்? சார் நான் கல்பெட்டு யாரும் கண்டுபிடிச்சேன் சார். சார் அந்த பொண்ணு சார் கல்பெட்டு. சார் எங்கே இருக்குன்னு சொல்லி சார் நேரில் வர போய் பார்க்கலாம். சார் சார் கேட்குதா சார்? சார் கார்த்திக் சார், கார்த்திக் சார், சார் சார் கார்த்திக் சார், சார் சார் சார், இவர் அனுப்பிச்சு அந்த ப்ராஜெக்டை முடிச்சிடலாம் நினச்சிங்களா? அங்கே ஏற்கனவே ஒருத்தன் இருக்கான் சார். அவன் இருக்கிற வரைக்கும் அந்த ப்ராஜெக்டோட சாம்பிளை கூட யாரும் எடுத்துகிட்டு வர விட மாட்டான்.
எனும் போர்க்களம் உண்டு நடுவில் யாரும் இங்கு சீண்டுவதில்லை உறுதியாட்டம் எனும் போர்க்களம் உண்டு போர் உண்டு போர் உண்டு நடுவில் யாரும் வந்து சீண்டுவதில்லை சீண்டும் கண்கள் இல்லை சீண்டுவதென்றால் அவனை தாண்டித்தான் சீண்டவும் வேண்டும் சீண்டவும் வேண்டும் சீண்டுவதென்றால் அவனை தாண்டித்தான் சீண்டும் கண்கள் வேண்டும் மனிதனை மனிதன் கொல்வான் என்றும் மனிதனை மனிதன் கொல்வான் என்றும் மனிதனை மனிதன் கொல்வான் என்பத நேரத்தில் அவரும் வருவார் என்றும் சொன்னாரே சொன்னாரே வருவாரே வருவாரே உறுதியாட்டம் எனும் போர்க்களம் உண்டு போர் உண்டு போர் உண்டு நடுவில் யாரும் வந்து சீண்டுவதில்லை சீண்டும் கண்கள் இல்லை சீண்டுவதென்றால் அவனை தாண்டித்தான் சீண்டவும் வேண்டும் சீண்டவும் வேண்டும் சீண்டுவதென்றால் அவனை தாண்டித்தான் சீண்டும் கண்கள் வேண்டும் ரத்தத்தா 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 ரத்தத்தா